கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குனகாக தேவனுக்கு மகிமை. சியோன் விடுதலை காட்சி மூலமாக நான் பேசிட்டு இருக்கிறேன். தேவாத்த தேவனுக்கு நன்றி. ஸ்தோத்திரமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ராஜா பேச கிருபை கொடுத்துட்டா நித்தியம் சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. மத்தேயு சுசேஷத்தா 15வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நம்ம வார்த்தைகள் வாய்குண்டா வந்த வார்த்தைகளினால தான் மனிதரையும் தீட்டுப்படுறார். வார்த்தைகளை நிமித்தம் தான் மனிதரும் ஆசீர்வாதத்தை இழந்துறார். வார்த்தைகளால் பொய்யான வார்த்தைகளை சொல்லும் போது, குற்ற மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், வேதனை கொடுக்குற வார்த்தைகள், கண்ணீர் விடுற வார்த்தைகள், மற்றவங்களுக்கு காயப்படுத்த மாதிரி பேசுகிற வார்த்தைகளினால தான் மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறார். இந்த நாட்கள் அண்ணால் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சபையிலோ, அந்த அண்ணால் மலடி அவங்களுக்கு எல்லாரும் சொல்கிறார், நீ மலடின்னு சொன்னாங்க. அந்த தாயார் ஜெபிக்கும் போது அங்கே ஒருத்தர் ஏலியனவாரு அண்ணாளுங்க சொல்கிறார், என்ன நீ குடிச்சிட்டு வந்தியா சபைக்குள்ளன்னு கேட்கும்போது அந்த தாயார் கோப்பப்படாம அமைதியாக பதில் சொல்கிறாங்க, நான் குடிச்சிட்டு வரல, இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த மலடின்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன்னு சொல்லி அமைதியாக பேசுகிற வார்த்தை நிமித்தம் அந்த மகளோட இருதயத்தில் ஆண்டவரோட குழந்தைன்னு கொடுக்குறார். அந்த மகனு தான் சாமியேல் என்னை ஒரு தீர்க்க தரிசன ஆண்டவர் கொடுத்துறார். அமைதியான வார்த்தைகளை விடுறது பழகிடணும். முதல்ல நான் இயேசு பற்றி எனக்கு தெரியாத, நான் ஒரு ஹிந்து, நான் ஆந்திரா மாவட்டத்தில் ஒரு ஹிந்து குடும்பத்துக்கு சேர்ந்த நான் பொண்ணும். என் கணவர் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளே இருந்தார். நான் அதுக்கப்புறம் சென்னை பட்டணத்தை வந்தேன். என் கணவர் மூலம் சபைக்கு போவேன். நான் ரட்சிக்கப்பட்டது ஏஜி சர்ச்சி சின்னமலையில் டி மோகன் அங்கிள் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இயேசு ஆனாலும் எனக்கு சரியாக பிடிக்காது, நான் விற்க நினச்சி நானும். அப்புறம் மார்ச் 22 நான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது டெலிவரி டைம் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனேன். அப்போ டாக்டர் சொன்னார், இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது யாரோ ஒரு அம்மா, உனக்கு டெலிவரி டைம் நெருங்கிச்சு, ஐயோ இன்னைக்கு நார்மல் ஆகுமா சிசரின் ஆகுமான்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நார்மலாக தான் நடக்க போதும், நார்மலுக்கு இதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த நேரத்தில் சிசரின் பண்ணும்போது, சிசரின்னு சொல்லும்போது இயேசு அன்னை முதல்ல வாயினால் நான் சொன்னேன். இமிடியட்டாக எனக்கு குழந்தை வெளியே பிறந்தது. அந்த நாள் முதல்ல தான் நான் இயேசுன்னு ஏற்றிக்கிறேன். அப்படிப்பட்ட கெட்ட கனவெல்லாம் வரும். ஒரு அம்மா இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கெட்ட கனவெல்லாம் உனக்கு வருது. கனவுல உனக்கு பாம்பு தான் தெரியுது, பாம்பாக நிற்கும். ஆண்டவர் சொல்றார், அந்த கர்த்தர் இப்படி இயேசு நாமம்ல ஆண்டவர் வடிக்கிறார். இன்னைக்கு அந்த கட்டுக்குள்ள இருக்கும்போது, இயேசுக்குள்ள வர நாட்கள்ல முட்டி போட்டு செபிக்கும் போது அந்த கட்டு ஆண்டவர் வடிச்சு போட்டார். அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு மனிதரோட வார்த்தைகளினால தான் ஆசீர்வாதத்தும் இழந்திருக்கிறாங்க. மனிதரோட மூலம் தான் கர்த்தரோட ஆசீர்வாதம் இழந்துறாங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நமக்கு தொடங்கி வரும். நான் சின்ன வயசுல இந்த தாயாரினை பயங்கரமா நான் பேசுவேன். அவங்களுக்கு காயப்படுத்த மாதிரி நான் பேசுவேன். அவங்களுக்கு கண்ணீர் விட மாதிரி இந்த தாயாரை நான் பேசுற நாட்கள் உண்டு. அவங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். தாயின் அன்பு உண்டு தவிர அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம எப்படின்ட்டு அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்ட, 2 குழந்தைகள் எனக்கு. அதுல ஒரு பெரிய மகன், அவர் பெரிய ஆள் ஆயிட்ட அப்புறம் ஒரு இன்டர்மீடியட் +1 +2 படிக்கிற நேரத்தில் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி அவர் பேசும்போது எனக்கு வேதனை ஆயிடுச்சு, எனக்கு கண்ணீர் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, என் மகன் இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சிறு வயதில் உங்கள் தாயார் கண்ணீரை விட்டுச்சு, சிறு வயதில் நீ பேசின வார்த்தைகளால தான் உன் தாயார் கண்ணீரை விட்டது, அதனால தான் உன் மகனை மூலம் நான் தான் பேச ஆரம்பித்தேன். அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். ஒருவேளை நீ ஜெபம் பண்ணலாம், நீ விசுவாசமாக இருக்கலாம், வேதவசனத்தை படிக்கலாம், ஆனால் நீ பேசின வார்த்தைகளையும் இது மற்றவங்க உங்கள் தாயார் காயப்படுத்த வார்த்தைகளால தான் இப்படி பேசுதுன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தரோட இடத்துல மன்னிப்பு கேட்கும்போது நின் மகனை பேசல. அப்படி நான் என்ன சொல்லி வரேன், நம்ம என்ன பேசுகிறோமோ வார்த்தைகள் அப்படிதான் நடக்கும். இந்த காலத்தில் பேசுகிற வார்த்தைகள் பயங்கரமாக உண்டு. மற்றவங்களுக்கு காயப்படுத்த மாதிரி பேசுவாங்க, மற்றவங்களுக்கு கண்ணீர் விட்டு மாதிரி பேசுவாங்க. மருமகளுக்கு மாமியார் அண்ணா ஒரு மரியாதை
மரியாதை இல்லை, மாமியாருக்கு மருமகள் என்ன ஒரு மரியாதை இல்லை, கணவர் என்ன மனைவிக்கு மரியாதை இல்லை, மனைவி என்ன கணவர் மரியாதை இல்லை. இப்போ நிறைய ஊழியக்காரன்னு கூட விசுவாசிகளை பேசுறது பார்க்குறோம், ஊழியக்காரர் காயப்படுத்த மாதிரி பேசுறது பார்க்குறோம், வேதனை கொடுக்க மாதிரி பேசுறது பார்க்குறோம். இந்த வார்த்தை சபைக்குள்ள ஒரு ஒழுக்கம் இல்லாத விசுவாசிகள் காணப்படுறாங்க, வார்த்தைகளினாலே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், சபை பற்றி பேசும்போது சாபம் விசுவாசிக்கு உண்டாக்கும், ஊழியக்காரை பற்றி பேசும்போது வேதனை உண்டாக்கும், மற்றவங்களுக்கு குறை பேசும்போது வேதனை உண்டாக்கும். என்ன செய்யணும்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம பேசின வார்த்தைகளினால தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நீ பேசுகிற வார்த்தைகளினால தான் மற்றவங்களும் உனக்கு தூரமாகுறாங்க. இன்னைக்கு நேசிக்கிற மக்களை கூட உனக்கு தூரமாகிறதுக்கு காரணம் உன் வார்த்தைகளினால தான். இன்னைக்கு தாய்மாரங்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க, உன் குழந்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஒன்றுமே வைக்க மாட்டீங்க, நீ போகிற நீ அப்படிப்பட்டவங்க இப்படி செய்வீங்கன்னு சாப்பத்தை விடுற தாய்மாரங்களை நான் பார்க்குறேன். அது ரொம்ப தப்பு. உங்கள் குழந்தைகளுக்காக நீ வயிற்றுல வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும். சாபமான வார்த்தைகளை நம்ம பேசினாலும் அது திரும்பி உனக்கு சேரும். அந்த வார்த்தைகளை நம்ம விடாமல் ஒரு ஒழுக்கத்தை கூட நம்ம காணப்படணும். மற்றவங்களை மன்னிக்கிற சுபாவம்குள்ளே இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கிற சுபாவம்ல இருக்கணும். இந்த வார்த்தைகளினால தான் உனக்கு ஆசீர்வாதம் இழந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வர நிறைய ஜனங்களை பார்க்கும்போது எத்தனை பேரும் பார்த்தாலும் இயேசுவை மகிமைப்படுத்த காட்டிலும் சைத்தான் அதிகமாக மகிமைப்படுத்துறது பார்க்குறோம். ஐயோ இன்னைக்கு சைத்தான் சோதனைலோ, நான் எப்போ பார்த்தாலும் சோதனையில் தான் கடந்து போகிறேன், எப்போ பார்த்தாலும் கால் வரினாலும் சைத்தானை தான் நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றிக்கோங்க. உங்கள் வாய்னால இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் வார்த்தை நீ உச்சரிங்க தவிர சைத்தான வார்த்தை உங்கள் வாய் கொண்டு வரக்கூடாது. உங்கள் வாய் கொண்டு சைத்தான வார்த்தை வந்தாலே அது உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காரம் நிற்க இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதை. நீ பேசுகிற வார்த்தைகளில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், உங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும், நீ பேசுகிற வார்த்தைகளில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நீ பேசுகிற ஒரு வார்த்தைகள் ஆசீர்வாதம் இருக்கும்போது தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் பாருங்க, வாய்க்கு கண்டமெண்டெல்லாம் பேசுவாங்க, சபைக்குள்ளே வருவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அந்நிய பாஷையில் பேசுவாங்க, நல்ல துதிக்குவாங்க, பாடுகளை பாடுவாங்க, எல்லா வேலை செய்வாங்க. ஆனால் வாயில் கொண்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவாங்க. கெட்டான வார்த்தைகளை பேசுகிற ஆட்களை உண்டு. இன்னைக்கு நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம், சபைக்குள்ளே போகும்போது வாய் இருக்குதோ, ஒரு கணவரை பிடிச்சி ரேகின்னு சொல்கிற ஆட்களை உண்டு. ஒரு மதிப்பில்லாமல் பேசுகிறீங்க, ஒரு கணவரை குடிக்காரி ஆயிட்டா அவர்னு காயப்படுத்த மாதிரி பேசுகிற ஆட்களை உண்டு. இன்னைக்கு உங்கள் மனைவி நேசிக்காமல் இன்னொருத்தர் நேசிக்கிற ஆட்கள், உங்கள் மனைவி காயப்படுத்த பேசுகிற ஆட்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் மனைவி நல்ல சாப்பாடு கொடுக்கும், அந்த சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லை தெரியாது, அவங்களை மகிமைப்படுத்த மாதிரி நல்லா இருந்தால் போதும்னு சொன்னால் அந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை குடும்பத்தில் காணப்படணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் சபையில் காணப்படணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பிள்ளைகளின் நடுவில் குடும்பம் வைக்க பண்ணும். அப்படிதான் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உதவி பண்ண போறார். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தா, பெருமை பற்றவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உண்டு. அவங்கள பற்றி அவங்கள பெருமையாக பேசுவாங்க, அவங்கள வாழ்க்கையை பற்றி அவங்கள பெருமையாக பேசுவாங்க, அவங்களோட வீடை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்க வசதிகளை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அண்ணன் தம்பிகள் பற்றி பெருமையா பேசுவாங்க. பெருமையான வார்த்தைகளினால தான் வாழ்க்கை எழிஞ்சு போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் உண்டு. அந்த பிரதர் கிட்ட நான் சொல்லுவேன், பெருமையான வார்த்தைகள் விடாத பிரதர்ன்னு சொல்லுவேன். அவங்கள உயர்த்த ஸ்தானத்துக்குள்ள ஒரு உற்சாகத்தில் இருந்தாங்க. அவர் உற்சாகத்தில் 10,000 இருந்துச்சு. அவர் வளர்ந்து நல்லா 2 லட்சம் குறைக்க ஒரு சம்பளம் வந்தது, நிறைய சொத்து வந்தது, எல்லாம் வருது. அவர் ஏறி நல்லா உயர்த்த ஸ்தானத்துக்கு வர அவருக்குள்ள இருக்க மனம் மாறுதல வந்தது, அவருக்குள்ள ஒரு பெருமை வந்ததும் மற்றவங்களும் பார்த்தாலும் அவர் சொல்லுவார், தலைமுடிக்கு சமானம் நீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காயப்படுத்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு நாள் அவர் சந்திக்கும் போது சொன்னேன், இப்படிப்பட்ட பெருமை உனக்கிட்ட இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை நீ பேசக்கூடாது பிரதரே நீ சொல்லும் போதும் அவர் அதை கேட்கவே இல்லை, பெருமை பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் உற்சாகம் போயிடுச்சு, அவரோட வசதி போயிடுச்சு, எல்லாமே விட்டுட்டு அவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல்
இருக்கிறாங்க. பெருமை பெற்றவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பெருமை என்னது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பெருமை என்னது இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தாயாரும் இன்னைக்கு என்ன, எனக்கு வீடு இருக்கு, வசதி இருக்கு, எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி பெருமைப்படுத்துறீங்க. அது உன் வாயிலோன்னு அறிவிட்டே இருப்பீங்க, பேசிட்டே இருப்பீங்க. அது பெருமைக்கு சாதரசம். அதோட ஏறு இப்படி இயேசு நாமத்துல கர்த்தர் புடுங்கிறார். பெருமை என்னது இருக்கக்கூட தாழ்மை இருக்கிறோம். தன்னை தன் தாழ்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். பெருமை பற்றுவாருக்கு உங்களை எதிர்த்து நிற்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆசிரதிக்கிறோம். இன்னைக்கு பார்த்த நிறைய பேர் பெருமையில தான் இருக்கிறாங்க. பெருமையான காரியங்கள், ஐயோ இந்த பசங்கள் நல்லா படிக்கிறாங்க, உயர்த்த ஸ்தானத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நிறைய பசங்க நீ சொல்லுவீங்க, ஏலியா இருக்கிற ஒருத்தர் உன்கிட்ட பேசுவாங்க, ஐயோ என்னோட பிள்ளைகள் சரியா படிக்கல, படிப்பே இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு பேசும்போது நீங்க சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன என்னோட பசங்கள் நல்லா படிக்கிறாங்க, நல்ல வசதியான நேரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அது அவங்களுக்கு காயப்படுத்துது. உன்னோட பெருமை அவங்கக்கிட்ட காட்டிக்கும் போது அவங்களோட துக்கப்படுவாங்க. இங்க கொஞ்சம் நீ சொல்லும் போதே பேர் பார்க்குறீங்க சொல்ல அப்படிதானே சொல்லுவாங்க. என்ன படிக்கிறப்பங்களை படிக்கிறது தானே சொல்றாங்க, படிக்காம இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வாயினால நீங்க சொல்றீங்க. கஷ்டப்பட்டிருக்க மக்களை முன்னாடி, வேதனைப்பட்டிருக்க மக்களை முன்னாடி, படிக்காத தாயின் தகப்பனார்கிட்ட போயிட்டு உன்னை பத்தி நீ பெருமையா பேசிட்டா உன் பிள்ளைகளோட வாழ்க்கை ஈனா போயிடும். அவங்களுக்கு கவலைப்பட்டு கண்ணீர் விடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்க பொக்கிஷங்களோ ஆஸ்தி சொத்துகள் எதுவுமே உங்களோட வராதோ. ஒன்று வரும். உனக்குள்ள தாழ்மை இருந்த தேவன் உயர்த்து ஸ்தானத்துக்குள்ள வைப்பார். உனக்குள்ள தாழ்மை இருந்தனா சத்துருல முன்னாடி உனக்கு போஜனத்தை ஆண்டவர் ரெடி பண்ணுவார். உன்னை உயர்த்தி உன்னை அவமானப்படுத்த மற்ற நடுவில் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அந்த தாழ்மையான இறுதியும் உனக்கு வேண்டும். அந்த தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை தான் உன்னை ஆசிரதிக்கும். கர்த்தாதி கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனை நம்ம நேசிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனோடு நம்ம இணைந்திருக்கிறோமனே நீங்க பாருங்க. உன்னோட இருதயத்தை யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு அவசர தேவையா இருக்குதோ. இப்போ நிறைய பேரு பாருங்க, அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. அண்ணன் நல்ல வசதி இருப்பார், தம்பி ஒரு ஏழியா இருப்பாங்க, அவருக்கு உதவி கூட பண்ண மாட்டாங்க. அவர் பெருமை. இப்போ கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு உதவி பண்ணதுனால இவங்களுக்கு கீழ்ப்படி இருக்கணும், எங்களுக்கு கீழே தான் அவங்களுக்கு இருக்கணும், இங்கே கீழே தான் வாழணும்னு சொல்லி எதிர்பார்ப்பு உண்டு. இதெல்லாம் போய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஈனாத காரியங்கள், பேசாத ஈனாத பிடிக்காத காரியங்கள், பெருமைகள், இதெல்லாம் விடும்போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருமை பற்றவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். லூசிபர் பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? பெருமை எனது இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கால நேரத்தில் நல்ல கர்த்தரோட இணைந்திருங்க. அவங்கள விஷயங்கள் இவங்கள விஷயம் அவங்களுக்கு சொல்லாதீங்க. பொய்யான வார்த்தைகளை பேசாதீங்க. நன்மையான வார்த்தைகளை பேசுங்க. அந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. பெருமைகள் பாராட்டாத நீங்க ரொம்ப அவங்களுக்காக ஜெபிக்கிறது கட்டிக்கோங்க. ஒரு அன்போடு இருங்க. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். நாளைக்கு என்ன ஆகுதுமோ நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிற நாட்கள்ல நீங்க உங்க மனைவி புருஷன் பிள்ளைகளோட கூடி சாப்பிடுற சாப்பாடு சமாதானமாக சாப்பிட்றீங்களா? அது கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம், கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு கிருபை. அதுதான் உங்களுக்கு தேவை. பெருமை பெற்றவங்களுக்கு எதிர்த்து நிற்பார் தேவன். அந்த பெருமை நான் பார்க்குறேன். நல்ல கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, அவ்வளோப்பட்ட பெருமை. நான் நினைப்பேன், இவங்களெல்லாம் சபைக்கு தான் போகிறாங்களா, உண்மையாக இவங்களுக்கு கிறிஸ்துவ கிறிஸ்டியன்ஸா, உண்மையாக இவங்களை இயேசுக்குள்ளே இருப்பாங்களா அப்படி சொல்லி நிறைய ஜனங்களை நாங்கள் பார்க்குறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு பெருமை உள்ளத்தில் இருக்கும். அந்த பெருமைகளை கட்டி இன்னைக்கு கர்த்தர் வடிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உங்களுக்குள்ளே இருந்தனா கர்த்தரோட ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. பெருமையான ஒரு ஏறு உன்னோடு இருக்கும்போது தான் வாய் கொண்ட பெருமையான வார்த்தைகள் அறிக்கை விடுங்க. அந்த பெருமை உனக்கு வேண்டாம். அந்த பெருமை இன்னைக்கு கட்டி போடுங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்றாரு கர்த்தர். மத்தேயு இன்னொரு வசனத்தை ஆண்டவர் பேசுறார். நீதிமொழிகள் 15வது வசனத்துல ஆண்டவர் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நன்மைகளை பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கணும். புறஜாதி மக்களை முன்னாடி நன்மைகளை செய்யற மனிதன்
மனிதராய் நீர் காணப்படணும். நன்மைகளை செய்யணும், மேல்மையான வார்த்தைகளை பேசணும், கஷ்டத்தை கொடுக்குமாறு கோபத்தமையான வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற கோபமான வார்த்தைகள் பாருங்க. சின்னதுக்கு பெருசுக்கு கோபப்பட்டே இருப்பீங்க. எது எடுத்தாலும் கோபம், இந்த கோபம் இருக்குது, அதிகமான கோபத்தான் இருக்குது. ஆமா, கோபத்தான வார்த்தைகளை நீங்க விடுறதுனால தான் உனக்கு கஷ்டம் வந்துட்டு. கோபம் வேண்டாம், கோபம் இருக்கக்கூடாது. இந்த கோபத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய பேர் கிறிஸ்துவில் இருக்கிற நம்ம பாடுகளை பாடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். எது எடுத்தாலும் கோபம் வெச்சல் தான் வந்துட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு குடும்பம் சொன்னாங்க, ஒரு டைம் ஒரு பகுதிக்கு நான் ஜெபத்துக்கு போனேன். அந்த ஜெபத்தில் அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு அகாமடேஷன் நான் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது அந்த அம்மா நல்லா செபிக்கிறாங்க, நல்லா கர்த்தரோடு இணைந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணவரை குடிச்சிட்டு வருவார். அப்போ நான் அந்த கணவர்கிட்ட சொன்னேன், கிறிஸ்டின்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் குடிக்கிறீங்க, எப்படி வருவீங்க, சிஸ்டர் பாரு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க செபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பிரதர் ஒரு வார்த்தை கிட்ட சொன்னார், சிஸ்டர் நான் குடிக்கிறத கொஞ்சமாக தான் குடிப்பேன். அது வீட்டுக்குள்ளே நான் வரும்போதோ என்னோட மனைவி பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்ப இதாகி நான் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னார். கோபப்பட வார்த்தை சொன்னார், இன்னைக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்க, சாப்பாடு கூட கொடுக்காம செய்வாங்க, மீன் வறுத்துட்டா கூட மீன் கூட இன்னைக்கு சரியாக கொடுக்க மாட்டேங்க சிஸ்டர். அப்படி எனக்கு செஞ்சதுனால தான் நான் அடிக்க குடிக்கார பழக்கத்தில் நான் உண்டாக்கினேன்னு சொன்னாங்க. இப்படி பாருங்க, ஒரு சாட்சி நான் கண்டேன். ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு பிரதர் குடிப்பார். அவர் ஞாயிற்றுக்கிழமைனா குடிப்பார், அவரோட பழக்கம் உண்டு. அப்படி ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை அவங்கள மனைவி செய்வேந்த காரியங்களில் செஞ்சு அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. அப்போ இந்த கணவர் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ அவர் போய் அந்த ஜன்னல் மூலமாக பார்க்குறாங்க, இந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த மனைவிமாரை முட்டி போட்டு செபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னோட புருஷன் செய்கிற தவறை நீ மன்னிக்க விடும், அவர் செய்கிற தவறுகளை மன்னியும்னு சொல்லி கண்ணீரோட கர்த்தர் இடத்துல செபிக்கிறது. அந்த சாட்சி கண்ணா இந்த கணவர் இமிடியேட்டாக போயிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு அந்த அம்மாவுக்கு மன்னிப்பு கேட்டார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம விடும்போது மனிதரோட இருதயம் மாறிடும். கோபத்தினால நமக்கு என்ன வரும்னா, ஜனங்கள் தூரமாயிடுவார், பெசங்கள் தூரமாயிடுவார், கணவர் தூரமாயிடுவார், மனைவி தூரமாயிடும், ஒருவனிங்கள் தூரமாயிடும், சொந்தக்காரர் தூரமாயிடும், எல்லாரும் நம்ம பகைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நினைப்பீங்க நல்லது தானே நீங்கள் செய்கிறீங்க, நன்மையான காரியங்களை தானே செய்கிறீங்க, நல்லா கொடுக்குறீங்க செய்கிறீங்க, ஆனால் இவங்களை இன்னும் நேசிக்கவே மாட்டுறாங்க, இனிமேல் அன்பு கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி வேதனைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் கோபத்தமையான வார்த்தைகளினால தான் மனிதரோ உங்களை விட்டு போகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்களை கோபம் கட்டு, அந்த கட்டு கர்த்தர் இந்த நாளில் வடைக்கிறார். அந்த கட்டு இன்னைக்கு வடைச்சி கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பார். கோபத்தை உனக்கு வேண்டாம். கோபத்தினால தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. கோபத்தை கர்த்தரை உன்னை கோபத்தினால கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, மேன்மையை முடியாது. இன்னைக்கு தேவன் ஆண்டருக்குள்ள இருக்கிற நம்ம கோபம் இருக்கக்கூடாது. கோபத்தை உங்களை விட்டு விலகணும், கோபம் என்னை விட்டு போகணும். அந்த கோபத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எது எடுத்தாலும் கோபம், என்ன பேசினாலும் கோபம், என்ன சொன்னாலும் கோபம், அப்படிப்பட்ட பேசுகிற கோபத்தில் நீங்கள் இருக்கீங்க. அந்த கோபம் இந்த நாளில் மறைக்கணும். அப்படிப்பட்ட கோபத்தை நீங்கள் விடும்போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம கூப்பிடும்போது தான் தேவன் உனக்கு கிருபை தருவார். தேவன் நல்லவர் அவரோ. அப்படிப்பட்ட இயேசு நம்ம நேசிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம நினைக்கிறோம், அப்படிப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். கோபம் வேண்டாம், கோபத்தை விடுங்க, கோபத்தை விட்டுட்டு நீங்கள் வாழுங்க. எது பார்த்தாலும் கோபப்படாதீங்க, எது எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டா நீங்கள் பேசாதீங்க, ஒன்றுக்கு ரெண்டா நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம ஆண்டவர் சொல்ல இன்னொரு வசனத்தை பார்த்தா மத்திய சுசேஷத்தை 12வது அதிகாரம் 36 வசனத்தில் ஆண்டவர் பேச சொல்கிறார், ஒரு நாள் தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்புனால நீங்கள் நியாயத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு
நாள் தீர்ப்பு உண்டு உனக்கு. எப்படி தீர்ப்புனா, நீ பேசுகிற வார்த்தைகளுக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீ கண்டிப்பாக அந்த நாளிலோ நீங்கள் தீர்ப்பு சொல்லுவீங்க. கர்த்தர் பேசுவார் உன்கிட்ட. நீ பேசின வார்த்தைகளை தப்பு, நீ நடத்துகிற வார்த்தைகள் தப்பு. வார்த்தைகளால் தான் நீதியாய் காணப்பட முடியும். வார்த்தைகளால் நீதி உங்கள் மூலம் வெளிப்படும். நீதி இல்லாத வார்த்தைகளை உண்டு, நீதி இல்லாத காரியங்கள். ஒருத்தர் ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கு 1க்கு 2 நீங்கள் பேசுவீங்க, 1க்கு 3 நீங்கள் சொல்லுவீங்க. நீதி இல்லாத காரியங்கள், நீதி இல்லாத வார்த்தைகள், நீதி இல்லாத பேச்சுகள், நீதி இல்லாத காரியங்கள் காணப்பட்டு இருக்குதோ. நீதி இருக்கணும். மனிதரோட இருதயத்துக்குள்ள நீதி இருந்ததா தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். நீதி இல்லாத ஒரு மனிதரை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. நீதி இல்லாத பேசாத ஒரு மனிதரை கர்த்தரால் உயர்த்திக்க முடியாது. நீதி இல்லாதவங்கள இப்போ நிறைய பேர் நம்ம ஒருத்தர் பார்க்குறேன் நான். நல்ல ஒரு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒருத்தர் கேஸ் போடுற அவர் கேஸ் போடுறதுக்கு அதிகமாக சார்ஜ் வாங்குவார். 30 ரூபாய் 60 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம். ஒரு நாள் கேஸ் கொடுக்குறதுக்கு அவர் வந்தார். அப்போ நான் கேட்டேன், அவருக்கு எக்ஸ்ட்ரா பணம் நான் கொடுக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டாம் சிஸ்டர், இன்னைக்கு நீதியாக எனக்கு என்ன வருமானத்தை அதை வச்சு நான் வாழ்வேன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன கடவுளை நீங்கள் தொழுதுருவீங்கன்னு சொன்னால், நான் இயேசுன்னு தான் தொழுதிருக்கிறேன்னு சொன்னார். இயேசு என்ன சொன்ன, நீதி வாயினால் நீதி நீங்கள் அறிவிக்கணும். லஞ்சங்கள் நிறைய பேர் போத்த நீதியே கிடையாது. வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, எல்லாம் திருடி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வாழைப்பழம் திருடி பண்ணுறவங்க எத்தனையோ பேர். நீதி இல்லை. நீதி இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. நீதியான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். நீதியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் போது தான் தேவன் தீர்ப்பு நாள் நியாயத்தை தீர்த்தும் போதும் தேவனே நாங்கள் தீர்ப்புக்கு தருவார். நியாயமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பேசுங்க, நீதியாக வாழுங்க. எந்த வார்த்தைனாலும் அந்த வார்த்தை நீங்கள் விடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீதியாக இருங்க. கணவர் முன்னாடி புருஷன் நீதியாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் மேனேஜர், அவர் நல்ல வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்கள மனைவி சம்பாதித்த பணமெல்லாம் அவர் அக்கௌண்ட்டில் போடும். அவரை பெற்ற ஒரு நம்பிக்கை அவங்கள மனைவிக்கு உண்டு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்ட அப்புறம் அது அவங்கள மனைவி கிட்ட மறைச்சிட்டு அந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு கடனை அடிச்சிட்டார். அது தெரியும் போது அவங்கள மனைவி இருதயம் அப்படியே வடைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட வேதனைக்குள்ள அந்த தாயார் இருந்தது. நீதியே இல்லை. நீதி இல்லாத நீதி ரொம்ப முக்கியம். நீதி இல்லாத ஒரு மனிதரை ஆசிர்வதிக்க முடியும். ஏது இருந்தாலும் உங்கள் மனைவி முன்னாடி சொல்லுங்க, ஏது இருந்தாலும் உங்கள் மனைவி முன்னாடி பேசுங்க, எது இருந்தாலும் கணவருக்கு சொல்லுங்க, எது இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நியாயமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க, நீதியான வார்த்தைகளை சொல்லுங்க, நீதியாக இருங்க. அப்போதான் தேவன் ஆசீர்வதிப்பார். பொய் சொல்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. பொய் சொல்கிற நாக்கு உண்டு. எதுக்கு எடுத்தாலும் பொய் தான் பேசுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் பொய். சொன்ன உண்மைதான், இல்லைன்னா இல்லை, அது அப்படிதான் நடத்துக்கோங்க. அப்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதியா இருங்க, ஆசீர்வாதகரமாக இருங்க, மேல்மையான வார்த்தைகளை பேசுங்க, சாபமான வார்த்தைகள் அறிவிக்காதீங்க, நன்மைகள் செய்யுங்க, தீமைகள் செய்யாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் நன்மையான செய்கிறீங்க. வார்த்தைகளினால சொல்லுங்க. கணவரியோட வார்த்தைகள் மனைவி கிட்ட சொல்லாதீங்க, மனைவியோட வார்த்தைகள் கணவருக்கு சொல்லாதீங்க. மருமகளும் மகன் நல்லா இருந்த மாமியார் உள்ள பொறிஞ்சு இல்லாத 1க்கு 2 புருஷனுக்கிட்டையும் மகனுக்கிட்ட சொல்லாதீங்க. உங்க மருமகளை பார்த்து தேவையான வார்த்தைகளை சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருந்ததா சந்தோஷமா வாழ முடியும். குடும்பத்தில் இந்த ஐக்கியத்தை இருக்க முடியும். இல்லாத கடன்கள் வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம விடணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு கண்ணீர் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளுங்க. அவர் மூலம் நீ ஜெபம் பண்ணுங்க. இயேசு உன்னை வாய் விட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை, நல்ல வார்த்தை நீங்கள் அறிக்கை விடுத்து கட்டிக்கோங்க. அப்போதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் பார்க்கும்போது நியாயம் இல்லை, நீதி இல்லை, பொய்யான வார்த்தைகள், வாய் கொண்ட ஒரு வார்த்தைகளினால தான் மனிதரை கஷ்டப்படுவார். யாக்கோபு 3:6 சொல்கிறார், உன்னை நாக்குதான் நரகத்துக்கு போகிறதுக்கு அதுதான் முதலிடம் கொடுக்கும். நரக்கத்தில் தள்ளுறதுக்கே உன்னை நாக்குதான் காரணமாக இருக்குது.
இருக்குது. உன் ஆசீர்வாதம் நீ இழந்ததுக்கு உன் நாக்கு தான் காரணமாக இருக்குது. நீ யாக்கோபு 3 அதிகாரம் 6 வசனம் சொல்லுதோ, உன் நாக்கு தான் எல்லாவற்றுக்கும் காரணம். இப்போ வாலிபன் பசங்களாக இருப்பீங்க, உங்கள் அம்மான்னு எப்படிப்பட்டெல்லாம் திட்டுறீங்க, உங்கள் அப்பான்னு எப்படிப்பட்ட திட்டுறீங்க. இங்கே கூட ஒரு பொண்ணு அப்படி தான் திட்டுவாங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்குறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிசிப்ளின் ஒன்று இல்லை. அப்படி வாழ்கிறவங்களுக்கு நாக்குனால ஒரு வார்த்தைகள், உங்கள் நாக்கு அடங்க வச்சுக்கோங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நாக்கு அடங்க வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, இந்த அவமானப்படுத்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு வேதனை கொடுத்த மாதிரி பேசினாங்க. அந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ணேன், ஒரு வார்த்தை அவங்கள திரும்பி பேசவில்லை, எதிர் பேசவில்லை. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்ட அப்புறம் அவங்கள முன்னாடி கர்த்தர் எனக்கு கனமாயின பாத்திரமா ஆண்டவரை வச்சிருக்கிறார். கனமாய் இன்னைக்கு இருக்கிறேன். நான் அவங்கள ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறேன். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நீதியாக இருங்க, உண்மையாக இருங்க. வார்த்தைகளினாலும் கர்த்தர் இடத்துல உண்மையாக இருந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பொய்யான வார்த்தைகளை பேசாமல், மேல்மையான வார்த்தைகளை பேசாமல் இன்னைக்கு தேவன் இடத்துல நீங்கள் காணப்படணும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். தேவாத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ராஜா, இந்த இரவு நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காட்சி பார்க்குற எத்தனையோ மக்கள் நாக்குனால் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இழந்துறாங்க ராஜா, ஆசீர்வாதங்களை இழந்து வாழுறாங்க ஆண்டவரே. அந்த மக்கள் ஒன்று கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் நீங்கள் இந்த சாட்சி பார்க்குற, இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோட கத்தரிடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கை விடுங்க. தேவாத தேவ நீதி இல்லாத காரியங்கள், பொய்யான வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் அறிக்கை விடும்போது தேவன் உங்களை தொடுதுவார், உன் குடும்பத்தை தொற்றுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாத தேவன் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை நாம நம்பி இருக்கிறோம். ஒருவேளை உனக்கு வேதனை கொடுத்திருக்கலாம், உன்னை பேசியிருக்கலாம், அந்த வார்த்தைகளை நீ மனதுக்குள்ள வச்சு, அந்த வார்த்தைக்குள்ள வச்சு நீ அலூர்த்தி இருக்கிறியா? பழைய நாட்களை நினச்சி அலூறீங்களா? ஐயோ நான் இப்படி பேசிட்டாங்களே, இந்த வார்த்தையினால் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே, ஐயோ என்னோட அக்காமாரு கொடுத்துட்டாங்களே, என்னோட அப்பா கொடுத்துட்டாரு, என் அம்மா சொன்னாங்களே, ஐயோ என்னோட மனைவி சொன்னாங்களே, ஐயோ என்ன புருஷன்னு சொன்னாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் இப்படி பேசினாங்கன்னு சொல்லி நீ வேதனையோடு இன்னைக்கு காணப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட துக்கத்தில் நீ காணப்பட்டிருக்கலாம். தேவாத தேவன் இயேசு சொல்றார் இந்த நாட்களில், மகளே நீ கவலைப்படாதே, தேவாத தேவன் நீ கண்ணீர் விடாதே, செத்துருள்ள முன்னாடி உனக்கு போஜனத்தை ரெடி பண்ணுவார். உங்கள் வாய் கொண்ட ஒரு வார்த்தைகளை பேசுது. யாரோ ஒரு அம்மா இந்த சிகிச்சை பார்க்குறம்மா, நீ உந்தி ஒரு வார்த்தை உன்னை பேசினாலும் நீ 10 வார்த்தை பேசுறீங்க, 10 வார்த்தை விடுறீங்க. ஆனால் நீ நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, முட்டி போடுங்க. சபையில் எந்த காரியமானாலும் சமைக்கிற வேலையில் முந்தந்து சமைப்பீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசினா உனக்கிட்ட நீதி இல்லை, நீ உண்மையாக இல்லை. அந்த மனம் மாறுதலை உனக்கு தேவையா இருக்கு மகளே, மனம் மாறுதலை வேணுமோ? ரீபா சாந்தரபா காந்தரபா. யாரோ ஒருத்தர் கால் வலினால ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிற ஒரு பிரதனை பார்க்குறேன். அவர் பேர் வந்து சீமோன் அనే ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் கால் வலி வருது. அந்த வலி வந்து அவரை வந்து எங்கே கன்னியாகுமரி சைடு எங்கோ இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிறார். பிரதர் அந்த வலினால தாங்க முடியல. எப்போலாம் அந்த வலி இருக்குன்னா 10 நாள் அந்த வலி இருக்குது. அந்த வலி இப்படி இயேசு நாமத்தில் தேவன் ரிலீஸ் பண்ணுறார். யாரோ ஒரு குடும்பம் இருக்குதோ, கணவர் மனைவி 2 பேருக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, 2 பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேர் யாக்கோபு ரூத்து, உங்கள் பேர் 2 பேரும். யாக்கோபு அண்ணே புருஷன் பிரதர் இருக்கிறார், ரூத்து அண்ணே அம்மா இருக்கிறீங்க. 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. அது பசங்களை கண்டி ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், இப்பொழுதே உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தரார், இப்பொழுது சந்தோஷம் தரப்போறார். ரீபா சாந்தரமா காந்தரபா ரபம் தரணன் தெரிபா. எல்லாரும் நிகழ்ச்சி பார்க்குறவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லாருக்கும் மேல்மை கிருபிகளை நீ உண்டாக்கணும்னு ஜபிக்கிறேன். கடன பிரச்சனைகளை மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகளை மாறட்டும் ஆண்டவரே, துக்கங்களை மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்களை மாறட்டும் ஆண்டவரே, கவலைகளை மாறட்டும் ஆண்டவரே, கஷ்டங்கள் நீக்கப்படட்டும் ராஜா. அப்படி
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதனை கடந்துடுமனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொய்யான சைத்தான் ஆண்டவர் இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் ராஜா. கட்டுகள் வடைக்கிறேன் ராஜா. யாராவது செய்வனம் பண்ணிட்டே இருப்பீங்க, செய்வனம் பண்ணுற ஆளு தான் நீ இப்போ நிகழ்ச்சி கண்டு இருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி கன்ற நீ செய்வேன் நீ ஆளு, நீ இப்படி நிகழ்ச்சி கண்ணும் போதே உன்னுடைய இருதயத்தை தொடும். அப்படி நீ செய்வனம் பண்ணிட்டு ஒரு அம்மா ஒரு அப்போ இறந்துட்டாங்க அப்படிப்பட்ட செய்வனம் பண்ணுறீங்க. இப்படி அந்த பாவத்தில் அஞ்சு கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். இனிமேல் நீ என்ன செய்வனம் பண்ணாலும் அந்த மனுஷங்களை தொடாது, இனிமேல் அந்த மனுஷங்களுக்கு நடக்காது. அந்த பவர் கர்த்தர் இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்படிதே கர்த்தரோட கரம் இறங்கதும். நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிட்டு மன ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை கணவரின் ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் நித்தியம் சேனல் ஓனருக்கு இந்த இதுக்கு ஆசீர்வதிக்கிட்டு மன சொல்லி இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே.